அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கொஞ்சம் நெருங்கி வந்தீங்கன்னா நல்ல. பின்னாடி நிற்கிறவங்க கொஞ்சம் முன்னால் வாங்க. ஏன்னா ஆங்காங்கே நிற்கும்போது எதுக்கு வந்தோமோ அந்த நோக்கம் நடக்காது. நாம் இந்த மஜ்லிஸில் இருக்கிறதுக்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு பெரிய கூலி இருக்குது. முடியுமான வரையும் நீங்கள் நெருக்கமாக வாங்க. எவ்வளோ நீங்கள் நெருக்கமாக வாரீங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அவனுடைய அருளை கொண்டு உங்களை அரவணைக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். وقال الله تعالى أيضا ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. கண்ணியமான சகோதரர்களே, உங்களை மிக நீண்ட தூரத்தில் இருந்து வந்து சந்தித்து உங்களோடு மார்க்க விடயங்களை பேசுவதற்கு வாய்ப்பளித்த அந்த அல்லாஹுவை ஒன்றுக்கு பல ஆயிரம் தடவைகள் புகழ்ந்தவனாக, வணக்க வழிபாடுகள் முழுமைக்கும் தகுதியான ஒரே ஒரு அல்லாஹ் அவன் மட்டும்தான். அவன் அல்லாது இந்த உலகத்திலே வணங்கப்படுகிற அனைத்து கடவுள்களும் நம்பிக்கைகளும் அந்த வணக்க வழிபாடுகளுக்கு அறவே தகுதியற்றவைகள் என்று மிக உறுதியாக சான்று பகர்ந்தவனாக, அல்லாஹ் நாடுகிற போது சிலரை கண்ணியப்படுத்துகிறான். யாரை அவன் இழிவுபடுத்தி விட்டானோ அவர்களை கண்ணியப்படுத்துகிறவர்கள் யாரும் இல்லை. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியமானவர்களே, இன்றைய ஒன்று கூடலுடைய கருப்பொருளாக அருமை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வது என்ற அடிப்படையில் இரண்டு உலமாக்கள், அதே போல இங்கு பணிகள் புரியக்கூடிய மதிப்புக்குரிய சகோதரர் அஷேக் முஹிப்புல்லா உமரி அவர்களுடைய உபதேசங்களும் இன்று இடம்பெற்று வருகிறது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி மிக்க குடும்ப வாழ்வு சம்பந்தமாக பேசுமாறு சகோதரர்கள் என்னிடம் வேண்டிக் கொண்டார்கள். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கே ஒரு அருட்கொடையாக அனுப்பப்பட்டார்கள். ஒமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். உங்களை அகிலத்தாருக்கெல்லாம் ஒரு அருட்கொடையாக நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையும் லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸன. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரிகள் இருக்கிறது. லிமன் கான யர்ஜுல்லாஹ் வல் யௌமல் ஆஹிர். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறவர்களுக்கு முன்மாதிரி. எல்லாருக்கும் இல்லை, மற்றவங்களுக்கெல்லாம் முன்மாதிரி பட நடிகர்கள், ஹீரோ, அந்த சினிமாக்காரன். யாருக்கு? அல்லாஹ்வையும் மறுமையும் நம்புறவங்களா நீங்க இருந்தா நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அவரைத்தான் நீங்க ரோல் மாடலாக எடுப்பீங்க. அல்லாஹ் சொல்லலாம் குர்ஆன்ல சூரா அஹ்ஸாப்ல 21வது வசனத்துல நீங்க இதை பார்க்கலாம். அல்லாஹ் இதை சொல்றான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நீங்க இவங்கெல்லாம் சொல்றாங்க நீ பைத்தியக்காரன், இவர் தடுமாறுறாரு, சூனியம், அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் மகத்தான நற்குணம் உள்ளவராக இருக்கீங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையும் சில ஆட்களுக்கு இந்த பதவி கிடைச்சா நல்லவங்களா மாறுவாங்க. பதவிக்கு முன்பு பதவிக்கு பின்பு லைஃப் இருக்கும். அவர் முதலமைச்சராக போய்க்க போது சூப்பராக மக்களுக்கு பணிவிட செய்கிறாரு, நல்லா பண்ணுறாருமா. பார்த்தா 5 வருஷத்துக்கு முன்பு கொலகாரமாக இருந்திருக்கிறோம். நான் சொல்றது இங்கே உள்ள சம்பவங்கள் எதையுமே இல்லை, பொதுவாக சொல்றேன். ஒரு பதவிக்கு முன்பு பதவிக்கு பின்பு அப்படியே இல்லை. ரசூலுல்லாஹ் பதவியை எதிர்பார்க்கவே இல்லை. ரசூலுல்லாஹ் தெரியுமா ஹிரா குகையில் ஒரு தான் நபியா போகிறேன்னு எனக்கு தூதர் தெரியாது.
அவங்க அல்லாஹ்வுக்கு தான் போய் வணங்குனாங்க. நபியாக்குறது கூட தெரியல. வந்து ஹதீஜாட்ட சொல்றாங்க, ரலியல்லாஹு அன்ஹா, என்னை போர்த்தி விடுங்கள், எனக்கு என்னமோ நடந்துக்கின்றாங்க. அப்படின்னா நபித்துவத்தை எதிர்பார்த்து அவர்கள் தனிமைப்படவில்லை. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஆரம்பத்தில் இருந்தே மிகச் சிறந்தவர்களாக இருந்தார்கள். அதனால தான் நபித்துவத்தை எடுத்து வைக்கிறதுக்கு அந்த மலை மீது ஏறி அந்த மக்கள்கிட்ட கேட்குறாங்க, உங்களை அழிப்பதற்காக காலையிலோ மாலையிலோ எனக்கு பின்னால், இந்த மலைக்கு பின்னால் ஒரு படை வரப்போகிறது என்று சொன்னா நீங்க நம்புவீங்களாண்டாங்க. ஒருத்தர் கூட சொல்லல, இல்ல நீங்க எப்பனாலும் வாயை திறந்தா பொய் தான் சொல்லுவீங்கன்னு சொல்லல. என்ன சொன்னாங்க? நீங்க என்னைக்கு நீங்க பொய் சொன்னீங்க, நீ உங்களை பொய் குற்றச்சாட்டு இருக்கிறா இல்லையேன்னாங்க. அப்படின்னா நபித்துவத்துக்கு முன்பே மிகச்சிறந்த மனிதர் என்று அவங்களை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆள் தான் அல்லாஹ்வுடைய தூதர். அவர்களை பொறுத்தவரையும் அவங்களோட வாழ்க்கையில எல்லாத்திலையுமே ரோல் மாடல் தான். அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தார், இறை தூதராக இருந்தார், ஒரு சமுதாயத்தின் தலைவராக இருந்தார், பெண்களுக்கு கணவனாக இருந்தார், போர் வீரராக இருந்தார், எல்லாத்திலையுமே துணிச்சல் மிக்க ஒருவராக இருந்தார், தைரியம் உள்ள ஒருவராக இருந்தால், இறையச்சத்திலே முன்மாதிரி மிக்க, எல்லாவற்றிலும் லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ் உஸ்வத்துன் ஹஸனா. எனவேதான் அல்லாஹ் தஆலா அவரை பின்பற்றுங்கன்னு சொல்றான். அவரை பின்பற்றுங்க. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊன், நபியை சொல்லுங்க, என்ன பின்பற்ற சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்றான். யார? நபியை சொல்றான். அல்லாஹ்வை நீங்க நேசிக்கிறீங்களா, என்ன பின்பற்றுங்க. நீங்க அப்படி பின்பற்றினால் யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்ப இறை நேசத்துக்கான அடையாளம் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணும், அவரை ஒரு ரோல் மாடலாக எடுக்கணும். இது இல்லாததால தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துக்குள்ள மாற்று கலாச்சாரங்கள் ஏராளமாக வந்துட்டு, ரசூலுல்லாஹ் மீது உள்ள அந்த அன்பு உள்ளத்திலிருந்து குறைஞ்சிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற அந்த ஆர்வம், ஆசை, அதை பற்றிய அறிவு, அதை பற்றிய தேடல், அதற்காக நேரம் ஒதுக்கிறது. நாங்கள் பிஸி, எங்களோட லைஃப் பிஸி ஆகிட்டோம். கேட்டா ஒன்றுக்குமே நேரம் இல்லை, பயான் கேட்கவும் நேரம் இல்லை, பள்ளிக்கு வரவும் நேரம் இல்லை, தொழவும் நேரம் இல்லை. நாம் எப்போதெல்லாம் சுன்னாவை விட்டும் தூரம் செல்கிறோமோ அப்போதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, லதத்பஉன்ன ஸனன மன் கான கப்லக்கும் பாஅம் பிபாஇன், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களை முளத்துக்கு முளம் நீங்கள் பின்பற்றுவீர்கள், சாணுக்கு சான் நீங்கள் பின்பற்றுவீர்கள். எதுவரையும் என்றால் ஹத்தா லவ் தஹலு ஃபீ ஜுஹுரி தப்பின், உடும்பு பந்துக்குள்ள போய் அவங்க நுழைஞ்சாலும் இல்ல தகல்துமுஹு, நீங்களும் நுழைவீர்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, முதல் விஷயமாக நான் இந்த இடத்துல சொல்றது, அல்லாஹ்வுடைய தூதரை உங்களோட வாழ்க்கையின் ரோல் மாடலாக, அவர் பின்பற்றக்கூடிய ஒரு முன்மாதிரி மிக்க தலைவராக நீங்கள் முதலாவது உங்களோட உள்ளத்துக்குள்ள கொண்டு வரணும். உதட்டாக சொல்றோம், தீன் என்பது அல்லாஹ்வின் கட்டளை, நபியின் வாழ்க்கை முறை, அதை பின்பற்றினால் இம்மை மறுமை வெற்றி இருக்கிறது உதட்டாக சொல்லலாம். பின்பற்றுறோமா? அல்லாஹ் என்ன சொன்னான்? ஃபலா வரப்பிக லா யுமினூன், உம்முடைய ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் மூமின்கள் அல்ல. யாரை சொன்னான்? ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் வருகிற பிரச்சனைகளின் போது உங்களை தீர்ப்பு சொல்லக்கூடியவராக எடுத்து, சும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதை, நீங்க வழங்குற தீர்ப்புல அவங்களுக்கு எந்த சஞ்சலமும் இல்லாமல் உங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு பார்க்கிறோமே, ஒரு பிரச்சனையில இது சுன்னாவா பித்ஆவா, இது ஹராமா இது ஹலாலா, எங்க இந்த முடிவுகள்? அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம், குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னு பார்ப்போம். இந்த தீர்வுக்கு நாம கட்டுப்பட ரெடி, நாங்கள் தான் மூமின்கள். இல்லையா? ஃபலா வரப்பிக லா யுமினூன், அல்லாஹ் சொல்றான். இல்ல எங்கட ஊர்ல உள்ள ஹஜரத் சொல்றத நாங்க செய்வோம், எங்கட உலக காலமும் பரம்பரையா நாங்க செஞ்சு வந்ததை நீங்க நேற்று வந்து சொன்னா நாங்க விடுவோமா? இது ஈமானியத் அல்ல, இதெல்லாம் என்ன குராஃபாத்கள், இதெல்லாம் மடமைகள். எனவே ரசூலை பற்றி அடிக்கடி பேசப்படுகிற இந்த மாதத்துல நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். எப்போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையின் சகல விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக நீங்க எடுக்கலையோ அப்போதெல்லாம் நீங்கள் வழிகேட்டில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்றான், வமை யுஷாகிர் ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா, எவர்களுக்கு நேர்வழி தெளிவாகியதன் பிறகு தூதருக்கு மாறுபட்டு, எப்படி? மை யுஷாகிர் ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா வயத்தபி கைர சபீலில் முஃமினீன், மூமின்கள் செல்ல வேண்டிய அந்த பாதையை விட்டுவிட்டு வேறு ஒரு பாதையில் அவர் செல்கிறாரோ, நுவல்லிஹி மா தவல்லா, அவர் செல்லும் பாதையிலே நாம் அவரை விட்டு விடுவோம், வ நுஸ்லிஹி ஜஹன்னம், நரகத்திலே அவரை கொண்டு போய் சேர்ப்போம். அல்லாஹ் பாதுகாக்கும்.
எனவே தூதரை நாம் குடும்ப வாழ்க்கையில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் எல்லாத்திலையும் அவர் தான் நமக்கு தலைவர். அல்லாஹ்வும் தூதரும் சொல்லிட்டாங்களா? அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், மூமினான ஆண்களும் பெண்களும் அல்லாஹ் ஒரு விஷயத்திலே இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹ்வும் தூதரும் விஷயத்தை முடிவு செஞ்சிட்டா ஐயகூன லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அந்த விஷயத்துல அது இதுக்குத்தான் சொல்லியிருப்பாங்களாக்கும், அதுக்குத்தான் சொன்னா செய்யுங்க, என்ன நீங்களா கற்பனை பண்றது, இதுக்குத்தான் சொன்னார்கள் அதுக்குத்தான் சொல்லியிருப்பாங்கன்னு அபிப்பிராயம் கொள்வதற்கு முடியாது. இது தெரிஞ்சு கொள்ளணும். கண்ணியமான சகோதரர்களே, இது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். உண்மையிலே இதில் பேசுகிறன்றது சின்ன பிள்ளைகளும் இருக்கிறாங்க, பெரிய ஆள்களும் இருக்கிறாங்க, இன்னும் திருமணம் ஆகாத எங்கள் ஷேக் மாதிரி சில ஆள்களும் இருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருக்கும் தேவையான ஒரு தலைப்பு தான் இது. அதாவது குடும்ப வாழ்க்கை. இதில் நான் குறிப்பாக ரசூலுல்லாஹ் அந்த குடும்ப வாழ்க்கையில் தன் மனைவியோட உள்ள அந்த தொடர்புகள், அவங்க மேலே வச்ச அன்பு, அவங்களோட ஒவ்வொரு கட்டத்திலையும் எப்படி நடந்து கொண்டாங்க, எப்படி இரக்கம் காட்டினாங்க. சில நேரங்களில் நாம் நம்மளோட எதிர்பார்ப்பு கூடவும் கூடாது. ஒரு விஷயத்தை நாம் சரியாக புரிஞ்சு வச்சா தான் அதில் வார சாதக பாதகங்களை நம்ம சரியான முறையில் ஃபேஸ் பண்ணுவோம். நம்மளோட எதிர்பார்ப்பை நம்ம ஓவராக வச்சோம்னு சொன்னால் நம்மளோட தோல்வியை தாங்க முடியாமல் போகும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். அதாவது எப்போவுமே ஒரு மனுஷன் இப்படி தான் இருப்பான், ஒரு ஆண் இப்படி தான் இருப்பான், ஒரு பெண் இப்படி தான் இருப்பாங்க. சில நேரம் எல்லா நேரத்திலையும் மனக்காக ஒரு மனுஷனுக்கு வாழ முடியாது. அது நபியுடைய மனைவியாக இருந்தாலும் சில நேரம் ஒரு சாதாரண மனிதர்கள் செய்கிற தவறுகளை கூட அவங்க செய்யலாம். இந்த பார்வை வேணும். இப்போ நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னுக்கு எப்படி கற்பனை பண்ணுறேன்டா, நமக்கு அமைகிற வைஃப் ஆலிமாவாக இருக்கணும், அவங்க மார்க்கத்தை அப்படி சும்மா அந்த 100% இந்த நூலுக்கு ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன். பார்த்தா திடீர்னு சண்டை பிடிக்கிறான். என்னடா இது, நான் என்னமோ நினச்சேன், இந்த இவன் சண்டை பிடிக்கிறான், என்னடா ஆலிமாவை முடிச்சு வேலையில் இருந்தா முடிச்சு. அப்போ நாங்கள் என்னத்தை பார்க்கணும்னு சொன்னால், ஒரு இதில் உங்களுக்கு இந்த பயானில் நான் சொல்கிறதுக்கு இதில் நீங்கள் விலகி கொள்ளலாம். ஓஹோ, இப்படி எல்லாமே இருப்பாங்க. அப்போ இந்த யதார்த்தங்களை புரிஞ்சு கொள்ளணும். இப்போ நான் உதாரணமாக சொல்கிறேன், மனுஷன் எப்போ டென்ஷன் ஆகிறோம் தெரியுமா, அவனுக்கு அவனோட எதிர்பார்ப்புக்கு மாற்றமாக என்ன சரி நடக்கப்படாது. இப்போ நான் சும்மா சொல்கிறேன், நாம் ஒரு வெள்ளை உடுப்பு போட்டுக்கிட்டு வெள்ளை கையெல்லாம் கட்டிக்கிட்டு ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு 30 வயசு ஒரு யங் ஒரு போய் ஒன்று சைக்கிளில் வரார். சைக்கிளில் தெரியும் தானே, சைக்கிள்னு சொல்லுவீங்க, பைக்கில் வரார். பக்கத்தில் தண்ணி, நாம் நல்லா நடந்து போயிட்டு பள்ளிக்கு தொலை, நம்ம நல்லா தெரியுது, அவர் தண்ணியில் கொண்டு விட்டா அப்படி அடிச்சு சேரு. உங்களுக்கு எப்படி கோவம் வரும்? டேய் மனுஷனாடா எருமம் மாடு அப்படின்னு எல்லாரும் பேச மாட்டாங்க, கொஞ்சம் கோவம் வருமா இல்லையா, மனசுக்குள்ள வரும். ரைட். இப்போ உங்களோட குழந்தை இல்லாட்டி உங்களோட யாராவது நெருக்கமான சொந்தக்காரங்க குழந்தை ஒரு 6-7 மாதம் புள்ளை ஆசையோடு தூக்கி என்னம்மா கொஞ்சிடுங்க. புள்ளை என்ன செய்யுதுன்னா மலம் கழிச்சிச்சு, இவ்வளோ புத்தாப்புது ஷர்ட்டு எருமா மாடு. பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. ஏன் சொல்லுமா, அப்போ பா புள்ள பாருங்கப்பா அப்படின்னு அதை ஒரு பெரிய சந்தோஷமாக எடுப்பீங்க. இது மலம், அது தண்ணி. இங்கேயே கோவம் வரலை, அங்கேயே ஒரு கோவம் வந்தது அப்படின்னு சொன்னால் உங்களோட எதிர்பார்ப்பில் இந்த பெரிய மனுஷன் இந்த பெரிய ஆள் பார்த்து போகணும். இவன் வயசுக்கு இந்த மாதிரி செய்யப்படாது. சின்ன பிள்ளைண்டா அப்படித்தானே, சின்ன பிள்ளைண்டா அப்படித்தான் இருக்கும். உங்களோட எதிர்பார்ப்பு அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய கோபத்தை கொண்டு வரல, அப்படித்தானே? இப்போ நீங்கள் உதாரணமாக புதுசாக ஒரு BMW ஒன்று வாங்குறீங்க, இப்போ தான் சேல்லேருந்து வாங்கி கொண்டு வரேன். இப்படியே வரும்போது இடையில இந்த கிண்டின்ற இடத்துல சென்னையில் எங்கள் சரி ஒரு நடு சிக்னலில் பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சு. என்னடா கேட்டால் இன்ஜின் ரிப்பேர் இருக்கிறான். இப்போ தான் 30 லட்சம் கொடுத்து 40 லட்சம் கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னடா புத்தாபது வாகனம் BMW சேல்லேருந்து கொண்டு வரேன், இன்ஜின் ரிப்பேருங்கிறான், எப்படி டென்ஷன் ஆகிடும். 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் இது எடுக்கிறீங்களான்றான். எடுத்துகிட்டு போகும்போது ரோட்டில் நின்றுட்டு அந்த அளவு டென்ஷன் வராது. 1.5 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் கார் வாங்கினா அது ரோட்டில் நிற்கும். இப்போ இது என்னத்துக்கு நான் சொல்ல வரேன்டா, நம்ம எதிர்பார்ப்பு எப்படி வைக்கிறோமோ அதுதான் நம்மளோட பிரச்சனை. ஆகவே இப்போ உதாரணமாக இந்த ஃபோன் வைக்கணுங்க, எந்த ஃபோன் ஏன் ஃபோனை திடீர்னு தொலைஞ்சிச்சு, எனக்கு டென்ஷன். ஏன் இது என்னுடையதை தொலைஞ்சிட்டேன், யாரோ ஒரு ஆள்கிட்ட ஃபோன் தொலைஞ்சிச்சு, எனக்கு டென்ஷன் வராது, அது ஏன்டா இல்லையா. அப்போது இந்த உலகத்தில் நாம் நமக்கு தந்த எல்லா ஞாபகத்தும் இது என்னடா இல்லைவாப்பா, இது அல்லாத, இது இல்லாமல் போனால் அல்லா எடுத்துக்கிட்டான். இந்த நம்பிக்கை இருந்தால் டென்ஷன் வராது. விளங்குதா? இதே மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லா விஷயம். இந்த வகையில் குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனைவி எப்படி இருப்பான்,
பிழையான சில செயற்பாடுகள் மனைவிமார்கள் வார நேரத்தில் அந்த மனைவிமார்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? அடிச்சு புட்டிச்சு நீங்களா ஒரு பொம்பளையா, நீ ஒரு முஸ்லிமா, உன்னை நம்பி நான் இப்படி என்ன அப்படின்னு சண்டை பிடிக்கிறதா, அதை ஸ்மூத்தா கடந்து போறதான்றத ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நம்ம நிறைய படிக்கலாம். கண்ணியமானவர்களே, முதலாவது அல்லாஹ் குர்ஆன்ல இந்த திருமண வாழ்க்கையை பற்றி சொல்ற நேரத்தில் என்ன சொல்றான்னு சொன்னா, வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அச்சாட்சியில உள்ளதுதான் அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, அல்லாஹ் உங்களுக்குள்ள இருந்தே உங்களுக்கு துணையை படைச்சிக்கிறான். லிதஸ்குனு இலைஹா, எதுக்கு படைச்சிக்கிறான் தெரியுமா? நீங்க அவள் மூலம் அமைதி அடையணும். செகண்ட், நீங்க அவளில் இருந்து அமைதி அடைய வேண்டும். வஜஅல பைனக்கும் மவத்தன் வ ரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் அன்பையும் இரக்கத்தையும் அவன் ஏற்படுத்திக்கிறான். அதாவது நீங்க எங்கேயோ சம்பந்தம் இல்லாத ஒரு ஊர்ல போய் கல்யாணம் முடிச்சிருப்பீங்க, முடிச்சா அன்பு உயிர் அதுக்கு பேரெல்லாம் வச்சுக்கிட்டு இது எங்க இது வந்தது நான் கேட்கிறேன். சும்மா சொல்லலாம் வேணும்டா, சில உடல் தேவைக்காக கொஞ்சம் அப்படி வரதா ஆகிக்கொண்டு. எத்தனை நாளைக்கு வேண்டாம், ஒரு 3 மாசம் 4 மாசம் 5 6, அதுக்கு பிறகு நீங்க நல்லா தான் நினைக்கிறீங்க. அப்போ அல்லாஹ் சொல்றான், இந்த இறக்கத்தை நான் போடுறேங்கிறான். இதுல இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சு சொல்லணும். எப்போது உங்கள் திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமைதியையும், நீங்க திருமணம் முடிச்ச பெண் உங்கள் மேல இரக்கமும் காட்டலையோ, மேக்சிமம் அந்த வாழ்க்கை ஃபெயிலியர். அதுக்கான ரீசன் காரணங்கள் நான் சொல்றேன். ஏன்னா அல்லாஹ் அந்த திருமணத்தில் அடிப்படையை சொல்லும் போது அல்லாஹ் எப்படி சொல்றான், நீங்க அமைதி அடையணும். வெளியில 1000 பிரச்சனையோட போனா வீட்டுக்குள்ள 1001 வரப்படாது. விளங்குதா? வெளியில நீங்க நிறைய டென்ஷனோட போயிருப்பீங்க. வைஃப் இடையில போன் அடிச்சுப்பா, எங்க இன்னும் காணும், வீட்டில் விருந்தாங்க வந்துக்கிறாங்க அப்படின்னு. நீங்க உங்களுக்கு ஒருத்தனுக்கு 20,000 ரூபாய் காசு கொடுக்கணும். ஈவினிங் அவன் ஊடுகை வந்தா அவமானம். இந்த பிரச்சனையை வைஃப் கிட்ட கிளியரா சொல்லவும் இல்லை, சொல்லவும் முடியாது. நீங்க டென்ஷன் எரிப்பீங்க. அங்க போனா ஒன்றும் கிடைக்கல, தோல்வி, பிசினஸ்ல ஃபெயிலியர். வீட்டுக்கு வரக்குள்ள உங்களை முடிச்சு நான் என்னத்தை கண்டேன்னு வைஃப் சொன்ன எப்படி இருக்கும்? உங்களோட நிலைமையை, உங்களோட சூழ்நிலைகளை, உங்களோட பிரச்சனையை விளங்காம வைஃப் ஒரு ரியாக்ஷன் பண்ணினா அங்க அமைதி வருமா சண்டை வருமா? சொல்றேன். அப்ப அல்லாஹ் தஆலா மனைவியை சொல்ற நேரத்தில் லிதஸ்குனு இலைஹான்றான். நீங்க அமைதி அடைவதற்காக அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில இரக்கத்தையும் அன்பையும் வைக்கிறான் அப்படின்ட்டு. இப்ப நீங்க இத சில விஷயங்களை நம்ம தியரியாக அடிப்படையாக விளங்குறத போல பிராக்டிக்கலாகவும் விளங்கணும். அப்போ 24 மணித்தியாலும் அந்த அன்பு 100 ஈக்கணும். 85 வந்துடப்படாது, 70 வந்துடப்படாது, 50 வந்துடப்படாது. ஒரு நாள் ஒரு மன வருத்தமான வேர்டு அப்படி விளங்கிடப்படாது. எந்த நேரம் உண்டு அப்படின்னா சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிந்துணர்வின்மை வரும். சில மனுஷன் தானே, நம்மளையும் தவறிக்கலாம், பெண்களையும் தவறிக்கலாம். தவறுன்னு வந்தால் பொம்பளைதான் காரணம்னு சொல்லிடப்படும், நம்மளோட சைட்லையும் தவறிக்கலாம். அப்போ இதெல்லாம் என்ன செய்யணும், வாழ்க்கையில பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்தவரையும் அவங்க குடும்ப வாழ்க்கையில் மிகச்சிறந்த பண்புள்ளவர்களாக இருந்தார். ஒரு நாள் கூட தன்னுடைய மனைவிமார்கள் யாரையும் அல்லாஹ்வுடைய தூதர் அடித்ததில்லை. மனைவிமாரை மட்டுமல்ல, யுத்தத்தில் போய் போர், அதாவது எதிரிகளோடு போராடுறதை தவிர அவங்க யாருக்கும் கை நீட்டினது கிடையாது. அப்படிப்பட்ட நல்ல மனுஷன். தன்னுடைய மனைவிமார்கள் சில நேரம் அவங்களுக்கு பிடிக்காத வேலையை செஞ்சா கூட, நாமளெல்லாம் பெரிய மலையை பரட்டுற மாதிரி ஒரு பிரச்சனையை ரசூலுல்லாஹ் சிம்பிளா எடுத்து மடியில தூக்கிட்டு இருக்கிறான். சம்பவத்தை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். குறிப்பாக இந்த மனைவி கணவன் என்ற தொடர்பு தானே, இது 2 பக்கமும் பேசப்படணும். சில நேரம் பெண்கள் நினைச்சிடாதீங்க அவங்கள பற்றி கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பேசுறது, அப்படி இல்லை. 2 பக்கத்துக்கு தான் நான் இதை பேசுகிறேன். அதாவது இந்த அன்புடைய சில விஷயங்கள். இப்போ சில ஊர்களுக்கு போனீங்கன்னு சொன்னேன், கல்யாணம் முடித்த புதுசில் வைஃபுக்கு ஒரு பேர் இருக்கும், ஒரு ரிஸ்வானா பேகமோ இல்லாட்டி ஷாமிலாவோ இல்லாட்டி என்ன சில ஒன்று இருக்கும். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து அந்த பேரை கூப்பிட மாட்டார். என்ன கூப்பிடுவாரு, பேபின்னு கூப்பிடுவாரு. நீங்கள்லாம் ஒரு ஆளுக்கு ஒரு பேரை வச்சு தான் இருப்பீங்க. அதுவும் புதுசாக கல்யாணம் முடிச்ச ஆளுக்கு தான் இப்படி கொஞ்சம் கூப்பிடுறது. ஒரு 6 மாதத்துக்கு போகிற தண்ணியாடு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு அது அப்படியும் போகும். அதனால நீங்கள் சில அதான் நான் சொன்னேன், எதிர்பார்க்கிறதும் வாழ்க்கை. நாம் நினச்சிக்கிறேன் ஒரு ஒய்ஃப் வந்தால் நம்ம 30 வருஷம் 50 வருஷம் இப்படியே தான் ஓடுங்க. அப்படி இல்லை. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் எல்லாம் இருக்கும். அது உடல் தேவையும் அதில் கலந்திக்கும். அதில் விளங்குதா? அதால பேபி என்ன சரி, லவ் இல்லாட்டி உயிர், ஹபீபா இப்படியெல்லாம் வச்சு கூப்பிடுவாங்க. இது தப்பு இல்லை. மனைவியை ஒரு அன்பான மனைவிக்கு அவங்க ஒரு பேர் வச்சு நமக்கு அன்புக்காக. இதை ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையில நீங்கள் பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் பல மனைவிமார்களுக்கு
ஏன்னா வித்தியாசமெல்லாம் கூப்பிடுவாங்க. குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களை பற்றி வருது, ஆயிஷ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. எப்படி ஆயிஷ் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி யா ஹுமைரா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்படின்னா அதை என்ன சொல்றது, செவந்தவன்னு சொல்லுவோமே, அதுக்கு சொல்றது. அதே மாதிரி பிந்து சித்தீகா, பிந்து சித்தீக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அன்பான பெயர்களை கொண்டு அழைப்பாங்க. இப்போ இது பொதுவாக இந்த குடும்ப வாழ்க்கையில் இந்த ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு தான். இந்த செல்லமா மனைவிமார்கள் மாப்பிள்ளையை கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவாங்க, அவங்க வேற பேர் வைப்பாங்க. அதுவும் கல்யாணம் அன்பு முதல் இரவுல இதான் டிஸ்கஷன், உங்களை நான் எப்படி கூப்பிடலாம் அப்படின்னு. எல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு தான் ஓடும். அதுக்கு பிறகு வேறு வேறு பேரெல்லாம் வரும். எருமை வரும், இந்த மிருகத்தில் எனிமல்ஸில் பேரெல்லாம் வரும். என்ன செய்யுது, உங்களை எப்படி நான் கூப்பிட அப்படின்னு அது டிஸ்கஷன். அது 1 வாரம் ஓடிக்கும். கடைசி பார்த்தா ஒன்றும் இல்லை, இங்கே வாங்கலாம்பாங்க, பேரும் இல்லை போ அப்படியெல்லாம் இல்லை. அப்போ இது உண்மையிலேயே ஒரு அன்பான பேரை வச்சு தன்னுடைய மனைவியை அவங்கள என்ன சொல்கிறது, அந்த சந்தோஷப்படுத்துறது அன்பான ஒரு நடைமுறை ரசூலோட வாழ்க்கையில் இருந்தது. இதை நம்ம என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ணலாம். அதுலேயும் குறிப்பாக திருமணம் முடிக்கிறவங்க ஏற்கனவே கொஞ்சம் பேசி வச்சுக்கணுங்க, என்ன பேர் கூப்பிடலாம், பேரை ஒரு ஷார்ட் ஆக்கி ஆயிஷா ஆயிஷா இந்த மாதிரி ரைட். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவியை எப்படி கூப்பிடுறாங்க, ஹதீஸில் வருது, இன்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت قال صلى الله عليه وسلم يوما يا عائش ஆயிஷாவே ஹாதா ஜிப்ரீல் யுக்ரிஉக ஸலாம், ஜிப்ரீல் உங்களுக்கு சலாம் சொல்றாரு. எப்படிப்பட்ட குடும்பம், சுப்ஹானல்லாஹ், வானவர் ஜிப்ரீல் சலாம் சொல்றாரு. அப்ப சொல்றாங்க வ அலைஹி ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத், அவர் மீதும் சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். நரா மாலா அரா சொன்னாங்க. நீங்க அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் பார்க்காத விஷயங்களை ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க. வானவர் ஜிப்ரீல் சலாம் சொன்னார்கள். அப்போ இதில் என்னது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு செல்லமாக அந்த ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற விதமாக, நான் அன்பு வச்சுக்கிறேன்றதை சொல்கிற விதமாக பேர் வச்சு கூப்பிட்டாங்க. இதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் சில விஷயங்கள் கொஞ்சம் இன்டெரக்டாக சொல்கிற பெரியவங்க புரிஞ்சு கொள்ளுவோம். அதாவது இந்த நாமளும் நம்முடைய தவா பயணங்களில் ஒரு சில குடும்ப விவகாரங்களை தலையிட்டு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கு. அதாவது இந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு அளவுக்கு மேலே கணவன் மனைவிக்கு இடையில அந்த நெருக்கம் குறையும். ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகியை முடிக்கிற நேரத்தில் எத்தனை வயசு யாருக்கா சொல்ல தெரியுமா, எத்தனை வயசு இருக்கு அண்ணா? ஆயிஷா நாயகி கேட்கல, ரசூலுல்லாஹ் கிட்டத்தட்ட 52, கிட்டத்தட்ட 52 எக்ஸ்பைரி டேட். நம்மளுக்கு 50 வயசுலேயே எல்லாம் காலி, கொண்டாடிட்டே போகிறோம். என்னென்னு கேட்டால் பெரிய பிள்ளைங்க தான். இது நிறைய குடும்பங்கள் இதை கொஞ்சம் தனி ஆட்களை வச்சு தான் பேசணும். ஆனால் பொதுவாக இந்த குடும்பங்களுக்கு இடையில் பிரச்சனையும் முரண்பாடும் வாரத்துக்கு பின்னால் அவங்க ஃபிசிக்கலி தொடர்பு இல்லாமல் ஆகிடுறாங்க. பிள்ளைகளுக்கு முன்னுக்கு முசாபா செய்கிறதுக்கு வைக்கும், புள்ள பார்த்துக்கிட்டீங்க நீங்கள் வேறு முசாபா செய்கிறீங்கன்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படின்னு சொன்னா, அன்னை ஆயிஷா சொல்றாங்க, கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலு இஹ்தா நிசாஇஹி, தன்னுடைய மனைவிமார்களில் ஒரு மனைவி ரசூலுல்லாஹ் முத்தமிடுவார்கள். வஹுவ ஸாயிமுன், அவங்க நோம்பாளியா இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் மனைவிமார்களை காணும்போது மனைவிகளோட க்ளோஸாக பழகுங்க. உங்களோட இப்போ சில ஆட்கள் சில மிஸ்டேக்கும் வருது. என்ன மிஸ்டேக்னா, நாங்கள்லாம் வெரி க்ளோஸ், எங்களுக்குள்ள மறைவெல்லாம் இல்லை அப்படின்னு இவங்க என்ன செய்யறது தெரியுமா, மனுஷன் என்ற வகையில் சில மிஸ்டேக்குகள் சில ஆள்கிட்ட வரலாம், எல்லாருக்கிட்டையும் வராது, சில மிஸ்டேக் வரலாம். கல்யாணம் முடிச்சு 1 நாள் 2 நாளில் நான் இத்தனாம் தேதி இப்படி ஒரு தப்பு செஞ்சுக்கிறேன் பாருங்களேன், இப்படி செஞ்சுக்கிறேன், அவ்வளோத்தையும் வர அவுத்து விடுறது. இது பிழையான வேலை. நம்ம தப்பு செஞ்சால் ரப்புக்கும் நமக்கும் மட்டும் உள்ளதை நாம் வெளிப்படுத்தாமல் வரைக்கும் அல்லாஹ் பகிரங்கப்படுத்த மாட்டோம். அது அர்த்தம் நீங்கள் எல்லா தப்பையும் செஞ்சுட்டு அப்படி அல்ல. மனிதன் என்ற வகையில் ஏதோ சில தவறுகளுக்கு நாங்கள் உட்பட்டிக்கலாம், சில மது பழக்கத்துக்கு உட்பட்டிக்கலாம், ஏதாவது செஞ்சுக்கலாம். கல்யாணம் முடிச்சாலும் நாங்கள் 2 பேரும் நகமும் சதையும் போலண்டு இவர் எல்லாத்தையும் சொல்லிடுறோம். ஒரு 6 மாதம் போய் போகிற பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் அன்னைக்கு நீங்கள் அப்படி செஞ்சால்ட்டாங்க, ஏன்னா இவர் தான் எல்லாத்தையும் சொன்னது. இது செய்யப்படாது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பிழையான ஒரு விஷயம் நாங்கள் ஓப்பன் மைண்டுன்னு எல்லாத்தையும் பேசிக்கொள்வது, அது பேசக்கூடாது. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லா இடத்துல தௌபா செஞ்சிருங்க. அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். நீ அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பை தந்துட்டானா நீங்கள் தொடர்ந்து நீங்கள் நல்லவங்களாக வாழ்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆனால் இதில் என்ன நடக்கிறேன்னு சொன்னால், அந்த ஒரு 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 ஃபெமிலியை நான் ஒரு தாவாவுக்காக போயிருந்த நேரத்தில் வெளிநாட்டு பயணம், யூரோப்பில் பெரிய பிரச்சனையாகும். அப்போ சில சகோதரர்கள் சொன்னாங்க கொஞ்சம் தீர்த்து வைப்போம்னு சொல்லி போனால், அவங்கள தனிப்பட்ட வகையில் கூப்பிட்டு விசாரிக்கும்போது
அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்து கிட்டத்தட்ட 3 வருஷமா பார்த்தா கணவன் மனைவி வாழ்ந்துக்கிறாங்க. ஒன்னாடா சந்திக்கிறே இல்லை, வீட்டில் வராரு, அவர் சாப்பிட்றாரு போறாரு, பார்த்தா எந்த தொடர்பும் இல்லை. இந்த குடும்ப வாழ்க்கை எப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்படித்தான் இருந்தாலும் வெளியில் உள்ளவங்களுக்கு மாஷா அல்லாஹ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க. அப்போ குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அடிக்கடி மனைவியை தனியை சந்திங்க. சில பிள்ளைகள் உள்ள வீடுகள் இருக்கலாம், 3-4 பிள்ளைகள் இருப்பாங்க. அப்போ சில நேரம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், தனியை சந்திங்க. அவங்க ஃபிசிக்கலாக அவங்களோட நீங்கள் தொடர்பு கொள்ள வைங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச வேலை யார் சொல்கிறா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. சொல்லி போட்டு சிரிக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறாங்க, சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் 53 வயதாக இருந்த நேரத்திலும் கூட தன்னுடைய மனைவியோட ஒரு நல்ல ஒரு உறவை வச்சிருக்கிறாங்க. இதுதான் அன்பு. சில விஷயங்கள் இருக்குது, என்ன என் பிரச்சனை அப்படிம்பாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தைக்கிறாங்கடா, பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஃபிசிக்கலாக அவங்களுக்கு தொடர்பு இல்லை. இதுதான் ஆகப்பெரிய டென்ஷன். இன்னும் சில வீடுகளில் இந்த பெரிய ஆட்கள் என்ன இதுக்கு மேலே புள்ள வேற கல்யாணம் முடிச்சுட்டு நீங்கள் வேற ஒன்றாயிக்கிறது அப்படின்னு பிரித்து விடுறாங்க. இது ஆகப்பெரிய தவறு, இது செய்யக்கூடாது. அப்போ குடும்ப வாழ்க்கையில் ரசூலுல்லாவுடைய முன்மாதிரி என்ன? ரசூலுல்லாஹ் தன் மனைவியை நோன்பாக இருக்கிற நேரத்தில் முத்தமிட்டார்கள். இது நமக்கு ஒரு பெரிய ஒரு முன்மாதிரி. ரசூலுல்லாஹ் எப்படி அந்த மனைவியோடு ஒரு க்ளோஸாக இருந்தாங்கன்றதுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக இருக்குது. இதே மாதிரி ஹதீஸில் நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சஅத் இப்னு அபி வக்காஸ் மக்காவில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நலம் விசாரிப்பதற்காக போகிறாங்க. அவர் ஹிஜ்ரத் பண்ணி வந்ததுக்கு போகும், அதாவது மக்காவில் வச்சு நோய்வாய்ப்படுறாங்க. அவர் பயப்படுறாரு, மக்காவில் மூத்தா போயிடணும். காரணம் ஹிஜ்ரத் பண்ணினவங்க திரும்பி அந்த இடத்துல வரக்கூடாது, அது வந்தால் அங்கே மூத்தாப்படாதுன்னு அவர் வெறுக்கிறார். அந்த நேரத்தில் அவர் தர்மங்களை பற்றி சொல்கிறார். என்கிட்ட நிறைய பொருள் இருக்குது, நான் எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன்டாரு. சொன்னாங்க வேணாண்டாங்க. அப்போ அரைவாசி வேணாண்டாங்க, 3 1 அதுவும் கூட தாண்டாங்க. சொல்லிப்போட சொன்னாங்க, உன்னுடைய குடும்பத்தை எதுவும் இல்லாமல் கை நீட்டும்படி நீ விட்டு செல்வது, அவர்களுக்கு நீ அதாவது அவர்களுக்கு பொருளாதாரத்தை விட்டு செல்வது, கை நீட்டுற நிலைமையில் விட்டு செல்வதை விட சிறந்தது. பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு சேர்த்து வச்சுட்டு மூத்தாப்போம். சில நாட்கள் இதை தவறு செய்கிறாங்க. என்னென்ன எல்லாத்தையும் கொடுத்துரு, அப்படி இல்லை. அல்லாஹ் தஆலா கஞ்சத்தனத்தையும் அல்லாஹ் ஏவலை, அதுக்காக இருக்கிற எல்லாத்தையும் நான் அல்லாஹ் பாதையில் கொடுக்க போறேன்னு அப்படி கொடுக்குறதும் கூட சொல்லிப்போட்ட ரசூலுல்லாஹ் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. எப்படின்னு சொன்னால், நீ வஇன்னக மஹ்மா அன்ஃபக்த மின் நஃபகத்தின் ஃபஇன்னஹா ஸதகா, நீ எந்த ஒன்றை செலவு செய்தாலும் அது தர்மமாகும். ஹத்த லுக்மா அல்லதி தர்ஃபஉஹா ஃபீ இம்ராத்தி, உன்னுடைய மனைவியிட வாயில நீ வைக்கிற ஒரு உணவு கவனமாக இருந்தாலும் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மனைவியிட வாயில உணவு வைக்கிறன்றது தானே அது பெரிய ஒரு அன்புடைய வெளிப்பாடு. இந்த மாதிரி நம்ம மனைவிகளை அடிக்கடி கொஞ்சம் தனியை சந்திச்சு நம்மளுக்குள்ள உள்ள சில ஒரு புரிந்துணர்வுகளை நேரடியாக மனம் திறந்து பேசி, சில நேரம் அவங்கள நல்ல ஒரு உணவகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம், அல்லது தனிமையில் ஒரு பார்க்க கூட்டிகிட்டு போகிறோம், அவங்களோட சந்தோஷமாக நம்ம உறவாடுறோம், அவங்களுக்கு உணவுகளை நாங்கள் ஊட்டி விடுறோம். இந்த தொடர்பு முரண்பாடுகளை குறைச்சிடும். முழுமையாக அழிக்கும்னு சொல்லலாது, முரண்பாடுகளை இல்லாமாக்கி அன்பை உருவாக்குறதுக்கான வழிகள் ரசூலுல்லாஹ் இதை சொல்கிறாங்க. உன் மனைவியில வாயில நீ உணவை ஊட்டி விடுறதும் தர்மமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அதாவது நான் மாதவிடாய் நேரத்தில் இருப்பேன், குந்து அஷ்ரபு அன் ஹாயித், நான் என்ன செய்வேன், ஏதாவது அருந்துவேன். ரசூலுல்லாஹ் அதை எடுத்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மனைவி எந்த இடத்துல வாய் வச்சு குடித்தாங்களோ அந்த இடத்துல வாய் வச்சு குடிப்பாங்க. நான் சில இறைச்சிகளை சாப்பிடுவேன், எலும்புகளை நான் சாப்பிடுவேன், ரசூலுல்லாஹ் அதே இடத்துல வாய் வச்சு சாப்பிடுவாங்க. அப்போ இதெல்லாம் என்னது, ஒரு அன்பையும் நெருக்கத்தையும் வெளிப்படுத்துகிற இடங்கள். நம்மள நிறைய பேருக்குள்ள பிரச்சனை என்னென்னா, நமக்குள்ள அன்பு இருக்கும், ஆனால் வெளியாக சொல்கிறது இல்லை. எங்கேயோ போய் சொல்லுவோம், என் ஒய்ஃபில் நான் சரியான இறக்கம், என் ஒய்ஃப் தான் எனக்கு ஒரு நேரம் இல்லாண்டாலும் என்னால் இருக்க இல்லாது, நான் அப்படி எனக்கு எப்படிப்பட்ட ஒய்ஃப் தெரியுமா, எனக்கு என்னவெல்லாம் செய்வாங்க தெரியுமா. இதே வேட ஒய்ஃபுக்கு முன்னாடி சொல்லித்தல, அது சொல்கிறல்ல, ஒய்ஃபோட வே அங்கிட்டு போ தண்ணி எடுத்துருவா அப்படின்னு இவன் பாப்பா, இவன் என்னடா இது மனுஷனா மிருகத்தை முடிச்சு வச்சுக்கிறதா இது விளங்குதா. அப்போ நாங்கள் எங்கடா இறக்கத்தை அவங்க ஃபீல் பண்ண வைக்கணும். பெண்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு நீங்கள் நேரடியாக சொன்னாலே சில நேரம் வழங்காது. சில பெண்கள் எல்லாரும் அல்ல நாடி அவங்க இருக்கிறாங்க. இன்டிரெக்டாக எப்படி நீங்கள் புரியும் உங்களோட, அதாவது நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க, அவங்க கடுமைத்தன்மை வெளியில் கோவப்படுற மாதிரி இருக்கும், பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்களோட உள்ளத்துக்குள்ள அப்படி இறக்க வச்சுப்பாங்க. ஆனால் இந்த ஒய்ஃபை தவிர எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, ஒய்ஃபு கிட்ட மட்டும் சொல்கிறேன் வழங்குதா. அப்போ அன்பை வெளிப்படுத்துகிற வழிகாட்டல்கள் ரசூலுல்லாஹ் இதில் உங்களுக்கு சொல்லித்தராங்க. எப்படி, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, சாப்பிட்றீங்களா, சாப்பிட்றது ஒரு சாப்பாடு, இது கல்யாணம் முடிச்சு ஒரு 5-6 நாளைக்கு நடக்கும்.
வளர்ந்தா அது ஒரு 6, 7, 8 நாள் என்னத்தை இவனுக்கு அப்படின்ட்டு அப்படி இல்லை. இன்னும் சொல்லுவாங்க அந்த கல்யாணம் முடிச்சு அந்த 5-6 நாளைக்கு சாப்பாடெல்லாம் நல்லா ஆகிடும். ஒரு ஆள் பார்த்தா மாமியார் வீட்டில் செம்ம சாப்பாடு சூப்பராக ஆகிக்குத செவர் எழுதி விட்டாரா மாமியார் வீடு சொர்க்கண்டு. மாமியார் சாப்பாடு கொண்டு வந்து பார்த்தா மாமியார் வீட்டு சொர்க்கம். ஆஹா இது வீட்டு மாப்பிள்ளையாக மாறிடுவாரோ. கீழே பிரேக்கெட் பண்ணி போட்டாலும் 7 நாளைக்கு மட்டும் குறைஞ்சது 7 நாளைக்கு அதை செய்கிறாங்களான்னா அதுவும் இல்லை. அப்போ குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் எப்படி உங்கள் அன்பை வளர்க்கணுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரமாக இருக்குது. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் என்ன செய்வாங்கன்னா வேலை செய்வாங்க. இப்போ இதில் ஒரு சின்ன கருத்து முரண்பாடு ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்தே நான் சொல்லிடுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் வேலை செய்வாங்க. இப்போ பொம்பளைகளுக்கெல்லாம் நல்ல சந்தோஷமாக மௌலியை சொல்லிட்டாரு, நாளைக்கு இந்த வெங்காயம் வெட்டுற வேலை இருக்குது, மரக்கறி வெட்டுற வேலை, காய்கறி வெட்டுற வேலை இருக்குது, மீன் வெட்டுற வேலை இருக்குது. நேற்று பயம் இல்லை சொன்னாங்க தானே அப்படின்ட்டு எடுத்துடப்படாது. இது எப்படின்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் புகாரில் 676 வருது. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்னஉ ஃபீ பைத்தி قالت كان يكون في مهنة أهله. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சஅல்து ஆயிஷா மா கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பைத்தி, ரசூலுல்லாஹ் வீட்டில் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. காலத் சொன்னாங்க, கான யகூனு ஃபீ மிஹ்னத்தி அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்துக்கு ஹிதுமத் செய்வாங்க, அவங்களோட வேலைகளில் ஈடுபடுவாங்க. ஃபைதா ஹதரத்தி ஸலா ஹரஜ இல ஸலா, தொழுகை நேரம் வந்துட்டுன்னா தொழுகைக்கு போயிடுவாங்க. அப்படின்னு சொன்னால் பொம்பளை வீட்டில் நல்லா சாமி பிடிப்பாங்க, ஆம்பளைகள் சோறு சமைக்கணும், காய்கறி வெட்டணும். அப்படியா ஆண்டா ஹதீஸில் வேறு ஒரு இடத்துல வருது, முஸ்னத் அஹ்மதில் வருது. எப்படின்னு சொன்னால் 24,903 சரியான ஒரு செய்தி. அன்னஹா சுஇலத் மா கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் يعمل في بيتي, வீட்டில் என்ன வேலை செய்வாங்க அப்படின்னு போது கான யஹீது சௌபஹு, தன்னுடைய ஆடையை அவங்க தைப்பாங்க, தன்னுடைய காலணி செருப்பு அதை அவர்கள் சீர் செய்வார்கள். வயஅமலு மா யஅமலு ரிஜால் ஃபீ புயூத்தி, ஆம்பளைகள் வீட்டில் என்ன வேலை செய்யணுமோ அதை செய்வாங்க. அவங்களோட உடுப்பை கழுவிடுவாங்க, அவங்களோட செருப்பை செஞ்சு கொள்வாங்க. இது ஆதாரம் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த இன்னைக்கு நீங்களே ஆக்கிடுங்களேன், நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு இல்லை. பெண்களுக்கென்று உள்ள விஷயங்கள், ஒரு பெண் நோய்வாய்ப்படுறான்னா நாங்கள் என்ன செய்யணும்? கண்டிப்பாக அது ஒரு மனிதாபிமானம். இதெல்லாம் நாங்கள் ஹதீஸில் வரவே தேவையில்லை. யார் யாருக்கும் போய் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். வெளிநாட்டுக்கு போனால் மெஸ்ஸில் நாம தானே சமைக்கிறோம், நாம தானே என்ன செய்கிறோம், நாம தானே எல்லாம் ஊற்றி குடிக்கிறோம். அப்போ வீட்டில் ஒரு மனைவி பலவீனமாக இருக்கிறாங்கன்னா நம்ம இறக்கமில்லாத ஜீவனம் மாறப்படாது. விளங்குதா சொல்கிறது? நாங்கள் வெளியில் போகிறோம், சம்பாதிக்கிறோம், வாரோம், கஷ்டப்படுறோம், நம்மளோட ப்ரெஷர் ஒரு பெண்ணால் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண இயலாது. ஆனால் அவங்களோட விஷயம் என்னன்னா, அவங்க அந்த வீட்டுக்குள்ளே இருந்து செய்கிற வேலையை என்னமோ இந்த உகது மலையெல்லாம் புரட்டி அடிக்கிற மாதிரி, இமயமலையில் ஏறுற மாதிரி சில நேரம் ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இன்றைக்கி பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லைன்னு சொல்லணும், வேலை இருக்குது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேலை. வாஷிங் மிஷின் வீட்டில் முந்தி ஒரு காலத்தில், இப்போ நாமெல்லாம் கிராமத்தில் பிறந்த ஆட்கள். உதாரணமாக எங்களோட தாயெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, நெல்லை அந்த காலத்தில் நெல்லையும் என்ன செய்யணும், இந்த இதெல்லாம் அடித்து அதை சேர்த்து எடுத்துக்கிட்டு வந்து அதை ஊற வச்சு, அதை காய போட்டு, அதை இடித்து, அதை அரிசி ஆக்கி, அதை புடைச்சி, அதை மாவிடித்து, உடுப்பை அப்படியே அள்ளிக்கிட்டு போய் வீட்டில எல்லாம் கிணறிக்காது, குளத்தில் போய் அதை போட்டு கழுவி, இன்னும் சொல்லப்போனால் அந்த விவசாய நிலங்களில் போய் இவங்களும் ஹெல்ப் பண்ணி இவ்வளவு செய்வாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு பட்டனில் உடுப்பு கழுவுறாங்க, இங்கிட்டு ரிமோட்டை போட்டால் எல்லாம் வேலை செய்யுது, இங்கிட்டு என்னது வீட்டில் போனால் ஃப்ரிட்ஜு, அங்கிட்டு எல்லா மெஷின் இருக்குது, அவன் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதுக்கு மேலே மாப்பிள்ளை போய் வெங்காயம் வெட்டணுமாங்க. ஒரு மனைவி கஷ்டப்படுறா, தனியாக சிரமப்படுறான்னா நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுக்கணும், அது வேற, அது மனிதாபிமானம், செய்யக்கூடாதுல்ல. அதே நேரத்தில் பெண்கள் விளங்கணும், ஒரு ஆண் அவன் டியூட்டியை நமக்கு செய்யலை, அப்படி பிரஷரோட வாழ்றோம். வேலை முடிஞ்சு அப்போ தான் 6 மணிக்கு வயசுகளை வச்சுட்டு கொஞ்சம் வாங்கலை, இந்த காய்கறி கொஞ்சம் வெட்டித்தாங்கன்னா எப்படி கோபம் வரும். அப்போ பெண்களுடைய வேலையை பெண்கள் செய்வாங்க, அதுக்குரிய வசதிகளை ஆண்கள் செஞ்சு கொடுக்கணும். நோய் வாய்ப்படுறாங்க, அவங்களுக்கு முடியல அல்லது பிள்ளைகள் நிறைய, அவங்கள சிரமப்படுறாங்க, நாமளாக செஞ்சு கொடுக்குறோம்னா அது நன்மையான விஷயம் தான். அப்போ ரசூலுல்லாஹ் வீட்டில் செய்வாங்கன்றது அவங்களுக்குரிய வேலையை பெண்களுக்கு சிரமம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட ஆடை அவங்க தச்சு கொள்வாங்க, அவங்களோட செருப்பை அவங்க செஞ்சு கொள்வாங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். இந்த கருத்தை இமாம்கள் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க, நாங்கள் விரிவாக பார்க்குற நேரத்தில் அதை பார்ப்போம். இதே நேரத்தில் இந்த மனைவி விஷயத்தில் கொஞ்சம் கேரிங் இருக்கும். இப்போ சில நேரங்களில் நம்ம வீட்டுக்குள்ளே சும்மா இருக்கிறோம், மனைவி ஒரு மார்க்கெட்டுக்கு போகணும்னு சொல்லலாம், இப்போ இதுக்கு அனுப்பிடுது. இப்போ இன்றைக்கி இதில் உள்ள சகோதரர்கள் யாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட வேணும். இப்போ நாங்கள் ஒரு பிஸியாக இருக்கிறோம், அல்லது எங்களுக்கு வேறு சில நிர்பந்தங்கள் அப்படின்னு வரக்குள்ள நம்மளோட மனைவி நம்மளோட வேலையை செய்கிறாங்கன்றது அது அவங்களோட பாதுகாப்புக்கான ஒழுங்கை நம்ம செஞ்சுருந்தோன்னா ஓகே. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்களை தனியாக ஒரு ஆணோட ஒரு ஆட்டோவில் அனுப்புறது,
தண்ணிய பிரயாணங்கள் அனுப்பி ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல்களில் அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் சில இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன். இப்போ நான் கிட்டத்தில் இல்லை, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலே நான் பார்த்துருக்கேன். அதில் அர்த்தம் வந்து எங்களோட ஸ்ரீலங்கா அப்படி இல்லைன்ட்டு இல்லை, அங்கே இதை விட கூட இருக்குது. என்ன செய்வாங்கன்னா மச்சானோட முடிச்சு அனுப்பி கொடுக்குறோம், போச்சு ஏற்றி போய்த்து வா போடு அப்படின்றது. அதில் நிறைய தவறுகளை நடக்குது. மிகவும் முக்கியமாக நம்ம வைக்கணும் பெண்களுடைய அஜ்னபி மஹ்ரமி விஷயத்தில். ஒரு பெண் தனியாக ஒரு வெஹிக்கிளில் போனால் கூட பாதுகாப்பாக தான் போவோம். அல்லாஹ்வுக்கு பயந்த பெண் நமக்கு தெரியும், நம்மளோட மனைவி எப்படிப்பட்ட நமக்கு தெரியும் தானே. அப்போ நாம் அந்த பாதுகாப்போடு அனுப்புகிறோம், நமக்கு விளங்கும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு. இஸ்லாம் அதை அனுமதிச்சு தான் இல்லை. ஆனால் எப்போவுமே 2 பேர் தனிமையில் இருந்தால் ஒரு 3வது ஷைத்தான். இதில் யாரும் சஹாபாக்களே விதிவிலக்கலைன்னா நாங்களாம் யாரும் இந்த சூழ்நிலையில் உருவாக்கப்படாது. இப்போ வீட்டில் பெண்கள் தனியாக இருக்கிற நேரத்தில் இந்த அந்நிய ஆண்கள் நுழையிறதுக்கு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சாங்க. அந்த நேரத்தில் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் அரைத்தல் ஹமுன்னாங்க, இந்த மச்சான் மாதிரி போகிறது அதுதான் மௌத்துனாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னா கவனமாக இருக்கணும். சில சூழ்நிலைகளை பிழை செய்கிறதுக்கு நாமளே உருவாக்கி கொடுக்கக்கூடாது. ரசூலுல்லாவை இத்திகாஃப் இருக்கிறாங்க, மனைவிமார்கள் ரசூலுல்லாவை போய் சந்திச்சுட்டு திரும்புகிற நேரத்தில், அதாவது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த நேரத்தில் ஒரு மனைவி சஃபியா பின்த் ஹுயை அவர்கிட்ட சொல்கிறாங்க, கொஞ்சம் அவசரப்படாங்க இருங்க, நான் உங்களை கொண்டு விட்டுட்டு வரேன் அப்படின்னு. எப்படி அவர் ஒரு ஆண் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியுடைய பாதுகாப்பில் அக்கறை எடுக்கணும். அவங்க தனியாக போகிறாங்க, இரவில் போகிறாங்க, அப்போ நாங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா இது நம்ம அவங்களோட பாதுகாப்பில் நாங்கள் கேர் பண்ணுறோம், நாங்கள் அவங்களோட கவனம் எடுக்கிறோம்ன்றது நம்மளோட அன்போட வெளிப்பாடு, குடும்ப வாழ்க்கையில் முக்கியமான விஷயம். அவர் போகிற நேரத்தில் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் 2 அன்சாரி தோழர்கள் ரசூலுல்லாஹ் அப்படி பார்த்துட்டு போய்த்தாங்க, ஒன்றும் சொல்லலை. இந்த பார்த்த பார்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூப்பிட்றாங்க, 2 பேருக்கு வாங்கினாங்க. சொன்னாங்க, இது என் மனைவி சஃபியான்னாங்க. அப்போ அந்த 2 பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா, சுப்ஹானல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், நீங்கள் என்னதுக்கு எங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் என்ன தப்பாக நினைப்போன்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னாங்க, இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சான் மஜ்ரத் தம், ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களில் எல்லாம் ஓடுகிறான். வஇன்னி ஹஷீது அன் யுல்கிய ஃபீ அன்ஃபுசிகுமா ஷைஅன், எனக்கு பயமாகி உங்களோட உள்ளத்துக்குள்ள என்னத்தையா ஷைத்தான் போட்டுவிட்டுவான். ஏற்கனவே பல விஷயங்கள் நடந்து நினைக்குது. சும்மா சார் என்ன ரசூலுல்லாஹ் நைட்டில் ரூம்லோட போனாங்கன்னு சொல்லிவிடுவான். விளங்குதா? ஏன்னா அதை கண்டுட்டானே. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் ஆயிஷா நஹி மேலே இட்டு கட்டினா இல்லையா, சஃபான் இப்னு முஅத்தல் தனி வந்தாங்க, என்னன்னு பார்த்தானா இல்லை, அதனால கூப்பிட்டு சொல்கிறாங்க. இதில் நமக்கு என்ன படிப்பினா, நிறைய விஷயம் இருந்தாலும் பெண்களுடைய பாதுகாப்பில் கேர் பண்ணுங்க. பெண்களை நீங்கள் எங்கே குடியமர்த்திக்கிறீங்கன்னு பாருங்க. அஜ்னபி மஹ்ரமி பேணுதல் அந்த இடங்களில் இருக்கிறான்னு பாருங்கள். கூட்டு குடும்பம்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. இதில் நிறைய விஷயங்கள் மார்க்கம் உள்ள ஒரு குடும்பத்தில் வேணும்னா அதுக்கான பேணுதல்கள் வரையறைகள் இருக்கும். ஆனால் மார்க்கம் இல்லாத வீடுகளில் சுப்ஹானல்லாஹ் நீங்கள் கேள்விப்படுறவங்களா இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ பெண்களுடைய அந்த பாதுகாப்பு விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கேர் பண்ணாங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்குது. இதே மாதிரி அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, சில மாப்பிள்ளை மாதிரி என்ன செய்ய தெரியுமா, உண்மையில் இது கொஞ்சம் சங்கடமான விஷயம் தான், அதை சொல்லவும் தான் வேணும். எப்போவுமே இந்த மனைவிமார்கள் சில கணவனை வெறுக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. என்னது, எல்லாத்தையும் பொம்பளைகளிலே வச்சாரு, நீங்களே போய் பார்த்துக்கணுங்களேன். அப்போ நீங்கள் இவர் சம்மந்தமே ஃப்ரெண்டு கூப்பிடுகிறாரு, நான் போகணும், நீங்கள் போய் பார்த்துக்கணுங்க, நீங்கள் எல்லாத்தையும் அனுப்புறது, இதை வெறுப்பாங்க. அதே நேரத்தில் சுயநலமாக நடந்து கொள்வது, எல்லாத்துலேயும் தாம்பத்தியம் உட்பட எல்லாத்துலேயுமே அவர் தன்னுடைய விஷயத்தை மட்டும்தான் டார்கெட் பண்ணுவார், இதை வெறுப்பாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, சில ஆம்பளைகள் இதெல்லாம் சில சமூகத்தில் நம்ம சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண நேரத்தில் உள்ளது. இந்த நமக்குன்னு ஒரு மனைவி, அவள் நம்மளை பார்த்துக்கிட்டுக்கிறான், நம்ம கொஞ்சம் ஒரு வெளியில் போய்ட்டு வாரோம், நம்மளை கொஞ்சம் நம்ம அழகுபடுத்தணும், கிட்ட போக இல்லாது வாட என்னன்னா வேலைக்கு போகிறாராம், வேலைக்கு போகிற சரி. அப்போ மனைவியோடு நீங்கள் வீட்டில் நீங்கள் போகிற நேரத்தில் உங்களை கொஞ்சம் அலங்கரிச்சு பண்ணுவோம். அலங்கரிக்கிறனா பெரிய லிஃப்ட்டுகளாக அடிக்கல, ஒரு வந்த உடனே ஒர்ஷ் பண்ணி வைஃப் கிட்டத்தில் வருவாங்க, அல்லது நீங்கள் வைஃபை ஃபிசிக்கலாக நீங்கள் இது பண்ணுற நேரத்தில் உங்கள்கிட்ட இந்த கெட்ட வாடைகள் வர ரசூலுல்லாஹ் இதில் கவனமாக இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சால்து ஆயிஷத்த குல்து பி ஐயி ஷைஇன் கான யப்தஉ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தகல பைத்தஹு, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, முதலாவது கேட்குற நேரத்தில் சொன்னாங்க, காலத் பிஸ்ஸிவாக், பல் திட்டுவாங்க. வணங்குதா, மனைவி கிட்ட போகிற நேரத்தில் சில துருவாடைகள் வரக்கூடாதுன்ற விஷயத்தில் மிக கவனமாக இருப்பாங்க. தேன் விஷயம் உங்களுக்கு தெரியும், தேனை என்ன செஞ்சாங்க, இதுக்கு வரும் நான் அதை அருந்த மாட்டேன்டாங்க. லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹ், ரசூலுல்லாஹ் தன்னிடமிருந்து மனைவிமார்களுக்கு கெட்ட வாட வரக்கூடாதுன்றதை வெறுக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணி சொன்னாங்க. ஆயிஷா நாயி ஹப்சா நாயி அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா வசனமெல்லாம் இறக்கினான்.
அதுக்கு என்னது என்ன காரணம்னா அவங்க அவ்வளோ கேராக இருப்பாங்க. தன் மனைவி தன்னிக்கிட்ட ஒரு வாசம் வருதுன்னு சொல்லதை விரும்ப மாட்டாங்க. இது பெரிய ஒரு இது என்னடா, கணவன்மார் வீட்டுக்கு போனால் நீங்கள் தொழில் முடிச்சுட்டு பலதரப்பட்ட தொழிலை நீங்கள் இருக்கலாம், டயர்டாக வேர்வையில் வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் அப்படி குடிக்கிறதுல டிவியில் உட்கார்ந்துறோம் அப்படியே இருந்துக்கிட்டு அந்த மனைவிகிட்ட போகிற நேரத்தில் உங்களை மனைவி அருவருக்க ஆரம்பிப்பாங்க. இது ஒரு காலகட்டத்தில் இது ஒரு வெறுப்பாக, சில நேரம் குடும்ப பிரிவாக, என்ன பிரச்சனை இல்லைம்பாங்க, பார்த்தா பிரச்சனை வேற, சொல்லிக்கல பிரச்சனைலாம் நிற்கும். அப்போ இந்த விஷயத்தில் ரசூலுல்லாஹ் முன்மாதிரி மிக்கவர்களாக இருந்தாங்க. இது இமாம்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சிவா வீட்டுக்குள்ளே ஏன் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் மனைவி கிட்ட போகிற நேரங்களில், வீட்டுக்கு போகிற நேரங்கள் நம்மள்ட்ட ஒரு கெட்ட வாடை வந்துடக்கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, எப்படின்னு சொன்னால், நாங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு எங்கள் வீட்டில் உள்ள மிக நல்ல வாசனைகளை நான் போற்றுவேன், அவங்களோட தலையிலையும் தாடியிலையும் அது மின்னிக் கொண்டிருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நான் தலை சீவி விடுவேன். அப்போ ரசூலுல்லாஹ் எப்போவுமே ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. சும்மா வச்சா குப்பை மாதிரி ஒரு பழைய ஷர்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது, நல்ல ஷர்ட்டில் உடுத்துருந்தோம். நல்ல வீட்டில் போனாலும் ஒரு பிச்சைக்கார கோலத்தில் இல்லாமல் ஸ்மார்ட்டாக. ஏன்னா உங்களோட ஒய்ஃப் உங்களை லவ் பண்ணுறான். யாராவது வந்தால் என் ஹஸ்பண்ட் எங்கே இருக்கிறான்னு கேட்டால் ஹஸ்பண்ட் இன்னும் வரலன்றுவாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள வர்ற கோலத்தை வெளியில் சொல்ல இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் அழகான முறையில் நாங்கள் வீடுகளில் எங்களை கொஞ்சம் துருவாடைகள் வராமல் ஒரு நல்ல உடுப்பை உடுத்திக்கிட்டு இருக்கணும். இது ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி. யார்? ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு முன்மாதிரி. எல்லாம் கொஞ்சம் டீப்பான விஷயங்கள் தான், நான் அப்படியே சொல்லிட்டு போகிறேன். எனக்கு அவ்வளோதான் டைமிங் அதுக்கு தான். டைம் முடிஞ்சால் சொல்லிடு கொஞ்சம், சரியா? முடியுதுல அப்படியா? ரைட். மக்கள் இருக்கிறவங்க தெரியாது, இன்னும் கொஞ்சம் போட்டுமா, ஒரு 5 நிமிஷம். சரிதானே? ஹை. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், மனைவிமார்களோட விளையாடுவாங்க. விளையாட்டில் 2-3 விளையாட்டு இருக்குது. அதாவது ஓட்டப்போட்டி வச்சு விளையாடுறது, இந்த மாதிரி விளையாடுவாங்க. நீங்கள் பார்க்கலாம். ஒரு முறை ரசூலுல்லாஹ் ஒரு பிரயாணத்தில் சஹாபாக்களோட போயிருக்கும்போது சஹாபாக்களோட சொன்னாங்க, தகத்தம் உண்டாங்க, கொஞ்சம் முன்னுக்கு போகண்டாங்க. சரியா? இது எத்தனை வயசில்? 53-55 வயசில் நடக்குது. இதெல்லாம் இந்த வயசில் உங்களுக்கெல்லாம் தேவையான்னு 30 வயசில் இதெல்லாம் நிப்பாட்டிவாங்க, கொண்டாடிப்பாங்க. இந்த வயசில் எல்லாம் ஓடுற வயசாக இதுமாங்க. ஏன்னா 53 வயசில் ரசூலுல்லாஹ் அண்ணன் நின்றுக்கிட்டு ஆயிஷா நாயோட ஓட்டப்படி வச்சுட்டாங்க. தக்கத்தமும் உண்டாங்க. ஆயிஷா ஓடிப்பா மாட்டாங்க. அப்போ ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, எனக்கு அந்த நேரம் நான் மெல்லிசா இருந்தேன் அப்படின்னு நான் முந்திட்டேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லலை, அமைதியாக இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் இன்னொரு பயணத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னும் ஓடவும் மாட்டாங்க. அதோட ஆயிஷா நாய் சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு போட்டுட்டு சதுரம் முடிச்சுட்டு அதால் எனக்கு வேகமாக ஓட முடியல, ரசூலுல்லாஹ் முந்திட்டாங்க. சிரிச்சு சிரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சிரிச்சு போட்டு சொன்னாங்களாம், ஏற்கனவே நீ முந்தினத்தானே, அதுக்கு இது சரின்னாங்க. விளங்க சொல்லுது. அப்போ இதெல்லாம் ஒரு குடும்ப வாழ்க்கையில் இப்படி ஒரு லைஃப்பை நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கின்றது. இது என்னன்னு கேட்டால், வீட்டுக்குள்ளே வந்தால் இந்த கீரியும் பாம்பும் போல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசுகிற இல்லையா. ஒரு ஆள் சொன்னாலும் இந்தா இந்த டீயை கொண்டு வச்சுக்கிறா ஒய்ஃப் குடிங்க அப்படின்னு சொல்லி உள்ளே தான் கொண்டு வச்சது. என்ன சொன்னாரா, அவட டீயை நாய் தான் குடிக்குமான்னு சொல்லுங்க. பொண்டாட்டியாக இது மறுபடி சொல்லி அனுப்பியிருந்தானா, ஏற்கனவே எந்த நாய் குடிச்சதோ அந்த நாய்க்கே மறுபடி கொடு. இந்த மாதிரி இருந்தால் ஒரு குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் வருமா? அப்போ ஓடி விளையாடுவோமா? ஏன்னா ஆகுமான விளையாட்டுகளை நாங்கள் விளையாடலாம். இது குடும்ப வாழ்க்கையில் ஒரு அன்பை உண்டாக்குற இடங்கள்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது பல ஹதீஸ்கள் இது மாதிரி வந்திருக்கு. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை, அவங்க சின்ன வயசு தானே, அவங்களோட சின்ன வயசுக்கு தக்கன சில வேலையும் செய்வாங்க. அப்போ அவங்களோட சின்ன பிள்ளைகளோட விளையாண்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்தோடனே அந்த பிள்ளைகள் போய் ஒளிஞ்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சில கூப்பிட்டு வாங்கண்டு தலையை தடவி விட்டு போய் விளையாடுங்கன்றாங்க. அப்போ என்ன இது, நீ நபியுடைய மனைவி, இந்த வயசில் உனக்கான விளையாட்டுன்னு கேட்கல. நாம சில இயல்புகளை புரிஞ்சு வச்சுக்கணும். இந்த வயசில் அவங்க அதைத்தான் செய்வோம். நாங்கள் 40 வயசு 50 வயசுக்கார ஆளுக்கு மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன இது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்னா சில பெண்களுடைய சின்ன சின்ன ஆசைகளுக்கு நம்ம இடம் கொடுத்துரும். வீட்டுக்குள்ள சில ஆளுக்கு மாப்பிள்ளை மாற போகிறது போலீஸ்காரன் போல, போக்குள்ளே போலீஸ் ஸ்டைலில் போனால் அங்கே குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது, சண்டை தான் வரும். அப்படி இல்லாமல் மனைவி சின்ன சின்ன ஒரு விஷயம், அதுக்காக டிவி பார்த்துட்டு சீரியல் பாருங்க பரவாயில்லை, அதை விட்டுறாங்க, அது கேடு கட்டுது, அது வழி கெடுக்கும். அப்போ இந்த மாதிரியான ஆகுமான சின்ன சின்ன விஷயங்கள் வைஃப் சொல்கிறாங்க, என்னோட ஃப்ரெண்டோட சொல்லி பேசிட்டு வாங்க. ஃப்ரீடம் கொடுக்கணும். ஃப்ரீடம் என்பது வரம்ப மீறத்தான் நம்ம கொடுக்கப்படாது. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களோட நண்பர்களோட பேசிட்டு விரும்புகிறாங்க. எடுத்துக்கலாம் சந்தேகமும் தான். இந்த சில ஆண்கள் இருக்கிறது சும்மா ஃபோன் பேசிக்கிட்டு தான், நீ யாரோட பேசலாம், தந்தை பேசுகிறது, நீ யாரோட பேசலாம், ஃபோனை நோண்டி பார்க்குறா 12 மணிக்கு யாரோட பேசிக்கிறாங்க. இதுகள் மனைவியில் சந்தேகம்னு வந்தால் அது வாழ்க்கை சரி வராது. அதே மாதிரி கணவன் தான், மனைவியும் தான் கணவன் தான். அதில் அர்த்தம் கேர் பண்ணணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல என்னது, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, ஆண்கள் பெண்களை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க தான். கவ்வாமூன அலன் நிஸா,
அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு ஒரு சிறப்பை பெண்களை விட கொடுத்திருக்கிறான். ஏன்? வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், அவனோட பொருளாதாரத்தில் நீ செலவழிக்கிறாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த அபிசீனிய கருப்பினத்தவர்கள் வீர விளையாட்டுகளில் ஈடுபடுவாங்க. இந்த பெருநாள் தினங்களில் மல்யுத்தங்களில் முடிச்சுவாங்க, விளையாடுவாங்க. அதை பார்த்துக்கிட்டிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மறைச்சு பிடிச்சிக்கிறாங்க. உமர் இப்னு கத்தாப் என்ன இது பள்ளிகள் விளையாட்டு அங்கே வேண்டாங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க விடுங்கப்பா விளையாட்டு விடுங்க. ஆயிஷா நாயகி பார்த்துக்கிட்டிக்கிறாங்க. அந்த மாதிரிகள் நிறைய விஷயங்கள் நடந்துக்குது. இதில் ஒரு காவாசி நான் சொல்லிட்டேன், இப்படியே போய்கிட்டே இருக்கலாம். முக்கியமான பல விஷயங்கள் இன்னும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அப்படியே பாயிண்ட் டு பாயிண்டாக சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? வீர விளையாட்டை பார்க்க அனுமதி கொடுத்தாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில் நீதமாக நடந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி யுத்தங்களுக்கு போகும்போது ஒரு மனைவி அழைச்சிட்டு போவாங்க, அதுக்கு சீட்டு கொடுக்குவாங்க, அதுலேயும் நீதமாக இருப்பாங்க. சில நேரம் மனைவிமார்கள் தவறு செய்கிற நேரத்தில் அந்த தவறை ரொம்ப அழகான முறையில் அதை தீர்த்து கொள்வாங்க. பெரிய விஷயமா இருக்குது நமக்கு, அது சிம்பிள். ஆயிஷா நாயகி அடுத்த மனைவியோட வீட்டிலேருந்து வந்த அந்த அந்த உணவை தட்டி உடைச்சாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நடி நீங்களும் ஒரு பொம்பளை அப்படின்னு கேட்கல. என்ன சொன்னாங்க? தாய்க்கு ரோசம் வந்துட்டப்பா, சிம்பிளாக எடுத்தாங்க. தட்டமாக கொடுத்து விட்ரு, நல்லது. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி மனைவிமார்கள் எதிர்த்து பேசிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வை சைலண்டாக இருந்திக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நேரத்தில் இந்த தயம்மமுடைய வசனம் இறங்கும்போது ஆயிஷா நாயகி அலட்சியமாக நடந்து அந்த மாலை தொலைஞ்சி தயம்மமுடைய அந்த வசனம் இறங்கு ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி மடியில் எடுத்துக்கிறாங்க, ஒரு டென்ஷன் இல்லாமல். அபூபக்கர் சித்திக் என்ன இது நீ செஞ்ச வேலைன்னு இடுப்பில் குத்துனாங்க, ஒரு குத்தும். ரசூலையும் எங்களையும் நீ தாமதப்படுத்திட்டியா தண்ணி இல்லாத இடத்துல பார்த்தா அந்த மாலை அந்த ஒட்டகத்துக்குலாம் நடக்குது. அந்த ஒரு சம்பவமும் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்தில் ஆயிஷா நாயகி கோவப்பட்டா ரசூலுல்லாஹ் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த அவதூறு சம்பவத்தில் ஆயிஷா நாயகி நடந்துக்கிட்ட சில முறைகள் இருக்குது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மூத்தா போய்க்கப்புறம் கூட அதை அவங்க நினைவு கூர்ந்த ஒரு சம்பவம். இப்படி பல விஷயங்களை நம்ம விரிவாக பேசலாம். கேட்ட விஷயங்களை நாம் சுருக்கமாக தெரிந்து கொண்டு, நான் நேற்று கிளாஸ் நடத்தின பிள்ளைகளுக்கு அதில் 4 பிள்ளைகள்கிட்ட கேள்வி கேட்டேன். உண்மையிலே உங்களோட வந்திருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பிள்ளைகள் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் அறிவை கொடுக்கணும். நல்ல ஆர்வமாக இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை உருவாக்குறது உங்களோட கடமை. நான் காலையில் நிர்வாகத்திலையும் சொன்னேன், இன்ஷா அல்லாஹ் அதுக்காக எதிர்காலத்தில் என்னென்ன சப்போர்ட் தேவை நாமளும் உங்களுக்கு செய்வோம். அந்த பிள்ளைகளுக்காக நான் துவா செஞ்சோன்னா அந்த 4 பிள்ளைகள் எழுதி வாங்க. யார் ஒருத்தர் வரலையா? அது ஒரு ஆள் யார் வந்திருப்பாங்களா அவங்க? நாளைக்கு கொடுத்துருங்க. சரி, மீதி 3 பேர் யார் வாங்க. ஒரு ஆள் வரலையா? யார்? அர்ஷத். நீங்களே கொடுங்க சார். எப்படி? நேற்று தர்பியா நிகழ்ச்சியில் வந்தது ஷேஃப் அவங்க ரொம்ப அழகாக ஒரு சின்ன வரலாறு சொன்னாங்க. அப்போது வரலாறு சொல்லும் பொழுது மிடில் கேள்வி கேட்டு முதல் சொன்னப்போ ஆக்டிவாக இருந்த பிள்ளைங்களுக்கு ஷேஃபோட தரப்பு ஒரு 4 பில்டிங் செலக்ட் பண்ணி ஷேஃப் கொடுத்தாங்க. எல்லா பிள்ளையும் ஆக்டிவாக இருந்தாங்க. அது இன்னும் ஆக்டிவாக இருந்ததுல முதலாவது இரண்டாவது அடுத்தது அகில், நான்காவது அல்ஸ்மான் சொல்லக்கூடிய சின்ன பையன். அவன் வர அவருடைய வயசால கொடுத்துருவேன். அதை தொடர்ந்து நமக்கு